ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இதுதான் நம்ம சேனலோட செகண்ட் மோட்டோ விளாகிங். நம்ம சேனலோட ஃபஸ்ட் மோட்டோ விளாகிங் யாராச்சும் பார்க்கல நம்ம சேனலில் இருக்க போய் ஃபுல்லாக போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கான ஒரு குட்டி மோட்டோ விளாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம ராமநாட்டிலேருந்து 19 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு பிளேஸ் தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போதைக்கு ராமநாட் பிளேஸஸ் தான் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மிச்சதெல்லாம் நான் மோட்டோ விளாகில் கண்டிப்பாக பண்ணுறேன். விளாகில் போகலாமா? கைஸ் கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆச்சு. ஸோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா வெயிலாக தாங்க இருக்குது. பட் ஆனால் வந்து அந்த இன்னும் அந்த கூலிங் ஃபீல் தான் இருக்குது. இன்னும் சில்லுன்னு தான் இருக்குது நம்ம ஊர் கிளைமேட்டு இப்போதைக்கு. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராமநாட்டிலேருந்து ஒரு 19 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கு போகிறோம். ஆக்சுவலி இது தீவில் ஒரு நார்மலான ஒரு பிளேஸ் தான், பட் தீவோட ஃபீல் கொடுக்கும் அந்த இடம். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்ம ராமநாட்டிலேருந்து 19 கிலோமீட்டர் சம்திங் வரும். ஸோ நம்ம ஊர் பெரியவட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கிலோமீட்டர் சம்திங் தான் வரும். இப்போ நம்ம போய் பெட்ரோல் போட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட் அப்படியே அங்கே போயிடலாம். கிளைமேட் நல்லா தாங்க இருக்குது, சில்லுன்னு இருக்குது. வெயில் அடித்தாலுமே அந்த கூலிங் ஃபீல் கொடுக்குது. இந்த ரோடை பார்த்தீங்கன்னா பாருங்களேன், கேரளாவில் வந்து அதாவது ஹில் ஸ்டேஷன், கேரளா சிட்டி இல்லாமல் ஹில் ஸ்டேஷன் அந்த ஃபாரஸ்ட் சைடில் ஓட்டினா அப்படி இருக்கும் ரோடு. ஸோ அந்த மாதிரி ரோடு இருக்கும் இந்த ரோடு. பார்த்தீங்கன்னா எப்படின்னா சின்ன சின்னதாக இருக்கும், சின்ன சின்ன பெண்டாக இருக்கும் பாருங்களேன். டக்கு டக்கு டக்குன்னு பெண்டு வரும். ஹில் ஸ்டேஷனில் தான் அந்த மாதிரி பெண்டில் நான் அதிகமாக பார்த்துருக்கேன். அதே ஃபீல் கொடுக்கும் இந்த ரோடு மட்டும். நல்லாயிருக்கும் ஆனால் அதில் ஓட்டுறதுக்கு. பட் என்ன ஒன்று, ஸ்லோவாக போய்க்கணும், கொஞ்சம் சேஃபில் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து ஹார்ன்லாம் அடிக்காமலே வந்துடுறாங்க அந்த ரோட்டில். அதனால கொஞ்சம் டேஞ்சர். நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக போயிட்டால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் நல்லாயிருக்கும் இந்த ரோடு வண்டி ஓட்டுறது. அப்படியே ஆக்சுவலி அப்படியே அந்த கேரளா ஃபீல் தான் கொடுக்குங்க எனக்கு பார்த்தீங்கன்னா. ஏன்னா அந்த சடனாக பெண்டு வருது பாருங்கள். அதனால நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். கேரளாவில் வந்து நம்ம ஃபாரஸ்ட் சைடில் ஓட்டும் போது இப்படி சடனாக பெண்டு வரும். அதில் ஓட்டுறதுக்கே ஒரு தனி ஃபீல் தான். ஆனால் அந்த ஃபீல் கொடுக்குது இங்கே. பட் ஹார்ன் மட்டும் அடிச்சுக்கோங்க. இங்கே வருங்க மாப்பிள்ளை நிற்கிறாங்க, எவன் தருமைங்க, பல உயிரை கொண்டுறாங்க. இவங்கள பார்த்தாலே நம்மளை வண்டி ஸ்லோ பண்ணிடணும் தன்னாலவே, இல்லைன்னா நமக்கு தான் டேஞ்சர். வாவ், செம்மையாக இருக்குது வியூ பார்க்குறதுக்கு, ரைட் பண்ணுறதுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. கைஸ் இப்போ நம்ம போகிற பிளேஸ் பேர் வந்து தலத்தோப்பு. அதுவும் கடற்கரை பகுதி தான். இப்போ நம்ம ஏற்கனவே சளித்தோப்புன்னு ஒரு பிளேஸ் போயிருந்தோம். ஸோ அது வேறு சைடு, இது வேறு சைடு. பட் அந்த அளவுக்கு கூட இந்த பிளேஸ் ஃபேமஸ் கிடையாது. இது ரொம்ப கிடையாது. ஸோ இங்கே பெட்ரோல் போட்டு போயிடும். ஆனால் ஒரு 200 போடுங்க. கேமரா கைஸ் பெட்ரோல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நான் நம்ம போக வேண்டிய பிளேஸ்க்கு போயிடலாம். ஒரே அடி தான். அந்த பிளேஸ் பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் ஹிடன் பிளேஸ் தான். மோஸ்ட்லி அதிகமாக ஆட்கள் வரமாட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன பிளேஸுக்கு கூட கொஞ்சம் ஆட்கள்லாம் வராங்க சொன்னேன். பட் இந்த பிளேஸ்க்கு அவ்வளோ ஆளாக வரமாட்டாங்க. நம்ம லோக்கலில் இருக்கவங்க மட்டும்தான் போவாங்க. பட் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா 2-3 கப்புள்ஸு கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ப்ரைவேட்டாக இருக்கும் கொஞ்சம் அதுவே. ஆனால் அந்த பிளேஸு அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. குருவி பறந்துக்குது பாருங்கள். குருவி அது என்னென்ன தெரில, ஏதோ ஒரு பெட்ஸ். வண்டியில் கொஞ்சம் வேலை இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு வண்டியில். ஸோ கொஞ்சம் வேலை இருக்குது. அதனால் வண்டி வந்து ஒழுங்காக மெயின்டைன் கூட பண்ண முடிஞ்சிருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு. ஆக்சுவலி எப்படின்னா நமக்கு வண்டி வந்து கம்ப்ளைண்ட் வச்சாலே ஒரு மாதிரியாக இருக்குங்க. வண்டி ஃபுல்லாக வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் மணி ப்ராப்ளம். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து முதல்ல பேமெண்ட் ரெடி பண்ணிவிட்டு வண்டியை ஒர்க் பண்ணணும் ஃபுல்லாக. நல்லா வேலை பார்த்தா தான். கொஞ்சம் ஒன் சைடாக ஹேண்டில் பார்லாம் பெண்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெஃப்ட்டு போனோம். லெஃப்ட் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க 2 வண்டி நிற்கிது. சூப்பராக
R15 ஒரு அழகு தான். ஒன்று சொல்லுவாங்கல்ல, எப்படின்னா அந்த பொண்ணுங்களுக்கு பைக் க்ரஷ் அப்படின்னு, அதை விட பசங்களுக்கு தாங்க அதிகமான க்ரஷ்ஷு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு பொண்ணை பார்க்குறத விட ஒரு ஒரு பைக் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தள்ள ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கம் திரும்பிடும். அந்தளவுக்கு பைக்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நம்மகிட்ட இந்த பைக் இருந்துமே வேற ஒருத்தவங்க ஓட்டிகிட்டு போனால் நம்ம தன்னை அறியாமலே அங்கே கண்ணு போயிடும். அந்த மாதிரி அதுதான் லவ். மாப்பிள்ளை ரோட்டில் வளர்த்து இருக்கான் பாருங்க, வெரி டேஞ்சர். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:15 கிட்ட ஆச்சு. நம்ம போயிட்டு அப்படியே கொஞ்சம் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நின்றோம்னு வச்சுக்கோங்களேன், சன்செட் ஆகும். ஸோ அந்த இடத்துல சன்செட் வியூ பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். கடல்லேருந்து அவனுக்குள்ளே தான் சூரியன் இருப்பாக, அப்படி இறங்குறது நல்லாயிருக்கும். அந்த வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் நம்ம அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்துடலாம். இதில் ஏபிஎஸ் வேறு கம்ப்ளைண்ட் ஆகிருக்குங்க, லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை பார்க்கணும் நம்ம. ஏபிஎஸ் இருக்கிறது வந்து கொஞ்சம் சேஃப் தான் எப்பயுமே. பட் ஏபிஎஸ் இல்லாமல் வந்து பிரேக் அடிக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ஆனால் எமர்ஜென்சி பிரேக்கிங்க்கு வந்து ஏபிஎஸ் தான் பெட்ரு எப்பயுமே. இந்த 150cc வந்து நமக்கு எல்லா கண்ட்ரோலுமே கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த யமஹாவோட ஸ்பெஷலு. பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல், குயிக் ஷிஃப்டரு. இந்த வியூவை பாருங்களேன். இதுதான் நம்ம ராமநாதபுரம், வானம் பார்த்த பூமி. நம்புகிற மாதிரி இருக்கா? பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. 2 பக்கம் பச்சை பசேன்னு ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த ஃபீல் கொடுக்குது பாருங்க, அதுவும் தண்ணியோட. வேறு லெவலாக இருக்கா? இதுதான் நம்ம ராமநாதபுரம், வானம் பார்த்த பூமி. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது ரைட் பண்ணுறதுக்கு, செம்ம ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ டென்ஷன் கவலை எது இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்தில் ரைட் பண்ணுறது செம்ம ஃபீலாக இருக்கும். அப்படி எதுவுமே பறந்துடும் அப்படியே காத்தோட காத்தா. இங்கே பாருங்க, செமையாக இருக்குது தண்ணியில் ஓட்டுறது. சில பேர்த்துக்கு தண்ணியில் ஓட்டுறதுக்கு வந்து எப்படின்னா இது பண்ணுவாங்க, என்ன சொல்கிறது, ஐயோ தண்ணி தெறிக்குதே மேலே அப்படின்னு ஒரு இது பண்ணுவாங்க. நமக்கெலாம் அப்படி இல்லை, அதுதான் ஃபீலே. பசங்களை நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி போனோன்னே. இந்த கேமரா மாட்டி வண்டி ஓட்டினால ஒரு பொண்ணை பின்னாடி வச்சு ஏற்றிட்டு போகிற மாதிரிங்க, எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. அது ஒரு மாதிரி இருக்குது. வ்ளாக் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் சையாக தாங்க இருக்குது இப்போதைக்கு. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் இல்லையா, நான் கொஞ்சம் சை டைப் வேறையா, அதனால் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ போப்போ பழையர்னு நினைக்கிறேன். பட் மோட்டோ விளாகிங் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு. எல்லா விஷயத்துலையுமே ரிஸ்க் இருக்குது, அந்த மாதிரி இதுலேயுமே ரிஸ்க் இருக்குது. எல்லா ஸ்போர்ட்லேயுமே ஒரு ரிஸ்க் இருக்கும் மாதிரி இதுலேயுமே ஒரு ரிஸ்க் இருக்குது. அவ்வளோ ஈஸி கிடையாது. மோட்டோ விளாக் பண்ணணும், கரெக்டாக ப்ராப்பராக கேமரா மாட்டி மைக் செட்டப் பண்ணி அதை வேலை செய்தான்னு பார்த்து அதுக்கேற்ற டைமிங்கில் பேசி அந்த ஃபுட்டேஜை ஃபுல்லாக நம்ம ரெக்கவர் பண்ணி மொபைல்லையோ லேப்டாப்லேயோ ஏற்றி அங்கே எடிட்டிங் ப்ராசஸிங் பண்ணி அதுக்கான சாங்ஸு அதுக்கான இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ணி அந்த மாதிரி நிறைய ப்ராசஸிங் இருக்குது. அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது, இது ரிஸ்க்கு தான். பசங்க எல்லாம் நம்ம இதை வந்து லைக் பண்ணி தான் வந்து பாருங்கள், தலைத்தோப்பு எதுங்க ஸ்கூல் நினைக்கிறேங்க. நல்லா இருக்கானா மரங்களோட இந்த பிளேஸை பார்த்துக்கோங்க. நீங்கள் சப்போஸ் தலைத்தோப்பு வர்றதுன்னா பார்த்துக்கோங்க. இதில் ரைட்டு தான் எடுக்கணும் நம்ம. ஸோ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருந்தாப்புல, ஸோ அவர் தான் ஃபோன் பண்ணுறாப்புல. இந்த மாதிரி கல் இருக்கிற ரோட்டில் வந்து நீங்கள் வண்டி ஓட்டையில் கொஞ்சம் பார்த்து மெதுவாக ஓட்டுங்க. ஏன்னா வந்து தார் ரோட்லாம் ஓட்டிடலாம், பட் இந்த ரோடு வந்து வெரி டேஞ்சர். லைட்டாக பிரேக் அடித்தாலே டபக்குன்னு மாறி விட்டுரும். வெரி வெரி டேஞ்சரான ரோடு இது. அங்கே பாருங்கள், ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்டு இருக்கு போல். ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்டு இருக்கு சொன்னேன் இல்லையா. அங்கே பாருங்களேன் இந்த வியூ எப்படி இருக்குன்னு, ஐலாண்ட் ஃபீல் கொடுக்குதா. ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோம், ஒரு மினி ஐலாண்ட் தான் போய்கிட்டு இருக்கோம். பட் வெஹிக்கிள் போகிற மாதிரி உள்ள ஐலாண்ட் அது.
வாங்க போகலாம். ஒரு ட்ராவலராக நான் சொல்கிறேன், இந்த பிளேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மிச்ச வரைக்கும் எதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறோம், நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாறைகளோடு இருக்குங்க பாருங்கள். பாறையெல்லாம் இருக்கா, அதுவே கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் அந்த சைடில் இறங்குனீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி கடலோரத்தில் வந்துடுங்க. அதே மாதிரி இங்கே தண்ணி பார்த்தீங்கன்னா செம க்ளீனாக இருக்குங்க, கிறிஸ்டன் கிளியராக இருக்கும் வாட்ரு. பார்த்தீங்கன்னா நாங்கள் பசங்களோடலாம் வரும்போது என்ன பண்ணுவோம், சாப்பாடு ஆக்சுவலி நம்ம என்னடா ஃபஸ்ட்டு விழாவுக்கும் சாப்பாடுன்னு சொன்னால் இப்போயே சாப்பாடு சொல்கிறோம்னு நினச்சிக்காதீங்க. நாங்கள் எங்கே போனாலுமே சாப்பாடு வாங்கிட்டு போயிடுவோம். சாப்பாடு வாங்கிட்டு போகிறது இல்லை ஆக்கிட்டு போகிறது இந்த மாதிரி பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுவோம் நாங்கள். கொஞ்சம் கஷ்டம்தான், பாறையாக இருக்குது. கொஞ்சம் தூரம் அங்கிட்டு போயிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு வியூ. ஸோ சாப்பாடுலாம் வாங்கிட்டு என்ன பண்ணுறது, சாப்பாடு ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்துடுவோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குளிக்க ஆரம்பிச்சிடுறது. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் வந்து ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபன் பண்ணால் சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லாயிருக்கு. எவ்வளோ கொஞ்சம் பாறைகளாக இருக்கும். அந்த பக்கம்லாம் பாறை இருக்காது அவ்வளோவா. ஸோ இந்த பக்கம் வந்தோடனே தான் கொஞ்சம் பாறைகளாக இருக்கும். மீன் பிடிச்சிட்டீங்களா? கூடா இருக்கும் வியூ பாருங்கள், ஒரு ஐலாண்ட் ஃபீல் கொடுக்குதா. இங்கிட்டு பாருங்களேன், பாலைவனம் மாதிரி இருக்கும் கொஞ்சம். மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா மேடாக இங்கே பாருங்களேன். பார்த்தீங்களா, பாலைவனம் ஃபீல் கொடுக்கும். இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது இந்த மாதிரி. நம்ம பிளேசஸ் வந்து எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக வலை போட்டிருக்காங்க மீன் பிடிக்கிறதுக்கு. இங்கே லோக்கலில் உள்ள ஆட்கள் தான் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு, ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு நினைக்கிறேன் ஐ திங்க், அதுக்கப்புறம் எடுத்துருவாங்க. ஃபுல்லாக மீனாக தான் இருக்கும். இந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த மாதிரி பிளேஸில் நீங்கள் கப்பில் வந்தால் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். பட் பசங்களாக வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஃபன் பண்ணுறதுக்கான பிளேஸ் தான் இது. நம்ம பசங்களோட போகும்போது ஒரு தனி ஃபீல் தான் கொடுக்கும். அது மொத்தமாக பசங்களோட சேர்ந்து ஒரு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக விளாண்டு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு போகிறதுக்கு சூப்பரான பிளேஸ் இது. பசங்களோட வந்தீங்கன்னா இந்த பிளேஸ் நல்லா ஃபன் பண்ணிட்டு போகலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து கிரிக்கெட் விளாட்லாம், கபடி விளாட்லாம், ஃபுட்பால் விளாட்லாம். அந்த மாதிரி எல்லா கேமும் இங்கே நல்லா விளாண்டுட்டு போகலாம். ஏன்னா ஃப்ரீயாக இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். செம்ம ஃப்ரீயாக இருக்குங்க, செம்ம ஃபன் பண்ணலாம். பசங்களோட வந்து ஒரு அட்ராசிட்டி பண்ணிட்டு போயிடலாங்க, அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். ஸோ கைஸ் அங்கே பாருங்களேன், அந்த சொன்னல வலையை போட்டிருக்காங்க உள்ள, அதனால் கூண்டு போட்டிருக்காங்க மீன் பிடிக்குது அப்படின்னு சொன்னால அந்த கூண்டு எடுத்துட்டாங்க. ஸோ வாங்க உங்களுக்கு நான் போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன ப்ரோ மாட்டலையோ? ஒன்று கூட வரலையா? கம்மிதான். ஹாய் சொல்லுங்க. கைஸ் ஒரு மிஸ்டேக் ஆகிப்போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த வலை போட்டவங்க அந்த கூண்டு போட்டவங்க வந்து அவங்க ரிலேட்டிவ் வர போட்டிருப்பாங்க போல், தெரியாமல் ஃபுட்டு வைக்காமல் போட்டு போயிட்டாங்க. நான் கூட சொன்னேன்ல பார்த்தீங்களா, அந்த கூண்டில் வந்து ஃபுட்டு வைக்கணும். உள்ளே அதுக்கான தீவனத்தை வச்சுட்டு உள்ளே போட்டால் தான் அது வந்து சாப்பிட வந்துட்டு மாட்டிக்கிட்டு வெளியே போக முடியாமல் நிற்கும். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபுட்டு வைக்கல போல், அதனால் வந்து மீன் மாட்டவே இல்லை. ஸோ அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம், நமக்கும் ஒரு ஏமாற்றமாக போச்சு. தண்ணியை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்டன் கிளியராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நல்லா குளிக்கலாம். வந்து நாங்கள்லாம் வந்து செம்மையாக குளிச்சுட்டு போவோம். இங்கே பாருங்களேன், உள்ளே இருக்க எல்லாமே அப்படியே தெரியுது பாருங்கள் தெளிவாக, செம்ம க்ளீனாக இருக்குங்க. பட் கொஞ்சம் பாறைகள் இருக்கும் மேலே, கொஞ்சம் எப்படின்னா உள்ள இடத்துல வந்து அந்தளவுக்கு இருக்காது. கொஞ்சம் ஒன் சைடில் மட்டும் இந்த மாதிரி சைடில் இருக்கும். பட் இந்த மாதிரி பாறை இல்லாத இடமா பார்த்து நம்ம இறங்கி குளிக்கணும். பட் எல்லா இடத்துலையும் பாறைகள்லாம் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். சில இடங்களில் இந்த மாதிரி க்ளீனாக நீட்டாக இருக்கும், நல்லா குளிக்கலாம். ஸோ நம்ம பசங்க 2 பேர் கூப்பிட்டுருந்தா வரேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு போல். ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் வர்றாங்க. நல்லா இருக்கீங்களா பாய்? பாய் நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாளாச்சு பாய் உங்களெல்லாம். சும்மா அப்படியே வந்தோம் பாய். நம்ம வந்து மக்களுக்கெல்லாம் காமிக்கிறதுக்கு அந்த பிளேஸில் ஹிடன் பிளேஸ் இருக்குல்ல.
தலத்தோப்பு ஒரு காலத்து எப்படி இப்போ பாருங்க, இனிமே வந்து ஃபுல்லா மக்களுக்குள்ள தெரிஞ்சிடும். அதான் பாத்தீங்களா வரும்போது பாக்குற போட்டோ ஷூட் இதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. பயங்கரமா சுட்டு போயிட்டு இருக்கு பார்த்தங்க. ஆனா மீன் மாட்டாம போச்சு. ஸோ ரொம்ப வருத்தமா போச்சு. என்னாச்சுன்னா யாரோ போடாம ஃபஸ்ட்டு போயிட்டாப்லையா யாரோ தெரிஞ்சவர். இவ்வளோ நேரம் வேணா இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், டைம் போகிறதே தெரியாது. ஸோ கைஸ், இந்த பிளேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து தீவில் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளேஸுக்கு விசிட் பண்ணுறீங்கன்னா லோக்கலில் இருக்க ஃபிஷர்மெண்ட்டை நீங்கள் விசாரிக்கலாம், பக்கத்தில் தீவு ஏதாவது இருக்கா போகலாமா அப்படின்னு. அப்படி அவங்க இருக்குன்னு சொன்னாலும் நீங்கள் அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு அவங்களோட போட்டுக்கு வந்து டீசல் போட்டிங்கன்னா ப்ளஸ் அவங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நம்ம தீவு போய் என்ஜாய் பண்ணுறதே ஒரு தனி ஃபீல் தான் கொடுக்கும். இந்த மாதிரி தீவுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. கொஞ்சம் அன்சேஃப் தான், ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு வரும்போது நிறைய விபத்தில் நடந்திருக்கு. ஸோ போகும்போது எப்படின்னா அவங்க சொல்கிற மாதிரி ஒரு 2 சைடு ஈவெண்ட்டாக உட்காந்து தான் போகணும். 1 சைடு உட்காந்தா கூட உங்களுக்கு அந்த போட் வந்து கவர்ந்துடும். ஸோ பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. நம்ம எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோமோ அதோட நம்ம வந்து சேஃப்டியை முக்கியம். ஸோ முதல்ல சேஃப்டியை பார்த்துக்கோங்க. சேஃப்டியாக எல்லா இடத்துக்கும் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா ஃபன் பண்ணிவிட்டு வாங்க. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், லைவாக ஃபிஷ் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க ஃபிஷர்மேனு. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ தாங்க லைவாக பிடிச்சிட்டு வராங்க, அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க போல். லைவாக அந்த வண்டியில் ஏற்றுறாங்க பாருங்கள். சரியான மீனுங்க, நிறைய மீன் ஏற்றுறாங்க. அங்கே பாருங்க எப்படி மண் அள்ளி போடுற மாதிரி அள்ளுறாங்க பாருங்கள் மீன் அந்த இதில் வச்சு. வா, சூட மீன் அது பாருங்கண்ணா, எவ்வளோ மீன், சரியான மீனுங்க. சரி சரி, டெய்லி காலைல போய்ட்டு இந்த எதுவும் 1 கிலோ. எப்பயுமே சூட மீன் தான் வாடுமா? ஓ, ரொம்ப சின்னதாக இருக்குது. எப்பயுமே இப்படி தான் வருமோ? சிசு வரையா கலந்து வரையா? இது வளையல் எப்படி இதில் போட்டியா? ஓ, எடுத்து சரி சரி சரி, பிடிச்சது வந்து வேற போட்டோ. ஓகே ஓகே, இறக்கிறதுக்கு மட்டும் அந்த போட்டில் போய் பிடிச்சி தருவியா? சின்னதாக இருக்கு, ரேட்டு போகுமா? எதுக்கு? ஆயிலுக்கா? மீனில் ஆயில் வரும் எடுக்கிறாங்க. மீனில் ஆயில் எடுப்பாங்களோ? என்ன ஆயில்? ஓ, சும்மா சொல்லாதியா, அந்த ஆயிலுக்கு தானா? காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லைவாக ஃபிஷ் பிடிச்சிட்டு நாங்கள் லைவாக பார்த்தோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறையா பாடுபட்டுருக்கு சூட மீன். பாடுங்கன்னா எப்படி சொல்கிறது, நிறையா வந்துருக்கு தான் நம்ம இதில் பாடுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குட்டி சூட மீன் தான் எல்லாமே. பட் ஆனால் எல்லாம் ஒன்று ஏதாவது சாப்பிட்றதுக்கு இல்லை போல், நம்ம சாப்பிட்றதுக்கு இல்லை போல். அது வந்து எல்லாமே ஆயில் ப்ராடக்ட் இதில் தயார் பண்ணுறாங்களாம். அதில் வந்து ஆயில் தயார் பண்ணுறதாக கேள்விப்பட்டேன். பட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, கோழி தீவனத்துக்கு வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து மிக்ஸ் பண்ணி கரைச்சி கொடுப்பாங்க போல், அரைச்சி. ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிராப்பட்டினங்கிற ஒரு ஊருக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து இந்த ஃபிஷ் வந்து நம்ம வந்து ஆயில் ப்ராடக்டாக மாற்றுறாங்க போல். அங்கேருந்து கம்பெனி இருக்குன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. ஒசாமா பிண்டன். ஸோ காய்ஸ், இந்த விலாகை ஃபைனலாக நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆச்சு. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது சன்செட் சூப்பராக இருந்துச்சு. சூரியனை பாருங்கள் அப்படியே லைட்டாக போயிட்டுருக்காங்க உள்ள. ஸோ இந்த வியூ வந்து இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் எல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டைத்துக்கு வந்து சன்செட் பார்க்குறதுனா பார்க்கலாம், நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ நாளைக்கு இன்னொரு மோட்டோ விலாகில் உங்களோட சந்திக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக வந்து நம்ம ட்ரிப் ஃபைனலாக நம்ம கடல் ஓரத்தில் ரைடு போகிறத வந்து உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஃபைனலாக நம்ம கிளம்பியாச்சு. இந்த டைமிங்க்கு வந்து இந்த வியூ சூப்பராக இருக்குது. நல்லா அப்படியே அந்த ஒரு ரெட்டிஸாக இருக்குது பாருங்கள், ரெட் கலரில் நல்லா இருக்குது வியூ பார்க்கவே. ஸோ நம்ம அப்படியே போயிடுவோம். நம்ம கோப்ராவில் வேறு வந்து சார்ஜ் முடிஞ்சு 6 தான் இருக்குது சார்ஜு. ஸோ எப்போ வேணால் ஆஃப் ஆகிடலாம். ஸோ அது வரை நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் எடுப்போம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், கப்புள்ஸாக மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, வேறு லெவலுங்க.
கப்பல்ஸ் மீன் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கா, மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க கப்பலில் சேர்ந்துக்கிட்டு. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, இந்த வியூ சூப்பராக இருக்குங்க. சன்செட் ஆகிற நேரம் பார்த்து ஒரு வியூ சூப்பராக இருக்குது. ஓ தண்ணி ஏறிச்சுங்க மேலே, வண்டி ஃபுல்லாக நாரிச்சுங்க. வண்டி ஃபுல்லாக உப்பு தண்ணி தான். ஸோ கைஸ் ஃபைனலாக அந்த vlog நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் பண்ணி வந்தாச்சு. கோப்ரோ சார்ஜ் ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். ஸோ நாளைக்கு இன்னொரு மோட்டோ vlogல உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பை பாய்.